ஹலோ மக்களே, வெல்கம் டு டிராமா வித் சிண்டி. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது உன்னை கண்ட நாள் முதல் எபிசோட் 11. போன எபிசோட்ல நம்ம தங்கம் மூவாங்க அப்படியே மனசுடைஞ்சு போய் உட்காந்துட்டு இருக்கேன். அவனையே வெறுப்பேத்திட்டு போறாங்க நம்ம ஜாவும் ஆஷியும். என்னாச்சுடா அந்த மூவாங் பயலுக்குன்னு பார்த்தா நல்ல குதூகலமா இருந்த குடும்பத்துக்குள்ள பெருச்சாலி நுழைஞ்ச மாதிரி பூப்பான ஒரு கேரக்டர் இந்த டாக்டர் பைய கிட்ட நெருக்கமா இருக்க. இதை இந்த மூவாங் பைய பாத்துறான். நம்ம டாக்டர் நமக்கு இல்லையா அப்படின்னு மனசு உடைஞ்சு போய் இங்க வந்தா, நீ பாட்டு சோகமா சோஃபால கடை, நாங்க கிடைச்ச நேரத்தை யூஸ் பண்ணிக்கிறோம்பான்னு சொல்லிட்டு இந்த ஜாவும் ஆஷியும் ஒரு கிளுகிளுப்பு மூடுக்கு போதுங்க. இப்படி கசகசன்னு போன எபிசோட் முடிய இந்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாப்போமா. ஓபனிங் சீன்ல நம்ம வானுக்கு ப்ரொடியூசர் கோய் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. கால்ல என்ன பேசுறாங்க ஏது பேசுறாங்கன்னு தெரியல, ஆனா வானோட முகத்தெல்லாம் அவ்வளோ ஒரு சந்தோஷம். ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிட்டு, இந்த பாரு பிரி, இதுக்கு மேல உன்னால தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு எதையோ யோசிச்சு சிரிச்சிட்டு இருக்கா. இவ அப்படி என்னத்தை தான் யோசிச்சு சிரிக்கிறான்னு பார்த்தா, இந்த ப்ரீ பேங்க் கிட்ட சொல்லி ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆஷிய காயப்படுத்த சொல்லுவாள்ல, அந்த கேஸ்ல பேங்கை இப்ப அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சரி, அப்பயாச்சும் இந்த பேங்க் போய் உண்மையை ஒத்துக்கிறானான்னு பார்த்தா, ஐயோ போலீஸ்னா என் மூஞ்சிய பாருங்க, நான் போய் யாரையாச்சும் ஹர்ட் பண்ணுவேனா, நீங்க ஏதோ தப்பா ஆளை புடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கதறிக்கிட்டே இருக்க. நீ வாடா மகனே அப்படின்னு சொல்லிட்டு அவனை தரன்னு எடுத்துட்டு போறாங்க. இங்க அடுத்து நம்ம டில்லுக்கும் ஜாக்கும் ஏதோ ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட் நடந்துட்டு இருக்க. அங்க இருக்கிற பிரியை அரெஸ்ட் பண்ண போலீஸ் வந்துடுறாங்க. திடீர்னு போலீஸ் வரவும் ஸ்டேஷனுக்கு வான்னு சொல்லவும் பிரிக்கு ஒன்னும் புரியாம என்ன விஷயம், ஏன் வந்திருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆகுறா. அதுக்குள்ள அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே இதை கவர் பண்ண ஆரம்பிக்க வானுங்க வந்துட்டு, என்ன பிரி மறந்துட்டியா, ஷூட்டிங் ஸ்பாட்ல ஆளை வச்சு ஆஷிய காலி பண்ண பார்த்தால, அந்த விஷயமா உங்ககிட்ட பேசணும்னு சொல்றாங்க, போயிட்டு வா அப்படின்னு சொல்ல, இதை கேட்ட உடனே பிரி ஒரு மாதிரி பயந்து தடுமாறிக்கிட்டே, என்ன வான் விளையாடுறியா நீ, என் பேரை சரிக்க பாக்கியாலே அப்படிங்கிற மாதிரி அவ டென்ஷன் ஆயிட்டு, உன் மேல நான் கேஸ் போட போறேன் பாரு அப்படின்னு சொல்ல, நீ கேஸ்னா போட்டுக்கோ, இப்ப போலீஸ் வந்திருக்காங்க பாரு, அங்க போய் எல்லாத்தையும் சொல்லு அப்படிங்கிறா. இப்படி இவ பேசிட்டு இருக்கும் போதே அங்க இருக்க ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே பிரிய போட்டோ எடுக்க, பிரி டென்ஷன் ஆகி பயங்கரமா கத்துறா. இவ சொல்றதெல்லாம் நம்பாதீங்க, இவ வேணும்னே போய் சொல்றா அப்படின்னு சொல்ல, இதுக்கு வானு, யார் போய் சொல்றா, நீ ஆள் செட்டப் பண்ணிய பேங்க், அவன் ஜெயில தான் கம்பி எண்ணிட்டு இருக்கான், அங்க போய் நேரா பார்த்தா உண்மையா பொய்யான்னு தெரிஞ்சிடும். இப்படி இவ சொல்லவும் பிரி கத்த போலீஸ் இழுத்துட்டு போறாங்க. இதெல்லாம் பார்த்த உடனே டில்லு செம்மையா டென்ஷன் ஆகுறான். இதுல எப்படியாச்சும் நம்ம மாட்டிக்காம தப்பிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவன் நினைக்க, அதுக்குள்ள ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வந்து அவனை கேள்வி கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டில், இந்த விஷயம் பத்தி உனக்கு தெரியுமா, எங்களுக்கு கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுன்னு சொல்லிட்டு அவனை நச்சரிக்க, ஐயோ எப்பா ஆளை உடுங்கடா சாமி அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு இந்த விஷயத்த பத்தி ஒன்னும் தெரியாது, இனிமேல் இதை பத்தி என்கிட்ட எதுவும் கேட்காதீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து விருட்டுன்னு கிளம்பி போயிடுறான். இப்ப அங்க பக்கத்துலயே இந்த ஜா பையன் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான்ல, அடுத்த ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் நேரா அவங்க கிட்ட வராங்க. ஜா, நீங்க சொல்லுங்க, பிரி இந்த மாதிரி வேலை பண்ணிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்க, ஜா மனசுக்குள்ள ஒரே சந்தோஷத்தோட, என்ன இப்படி என்கிட்ட கேக்குறீங்க, நான் இந்த ஏஜென்சில சேர்ந்தே ஒரு வாரம் தான் ஆகுது, எனக்கெல்லாம் ஒன்னும் தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் எஸ்கேப் ஆயிடுறான். இத்தனை ரிப்போர்ட்டர் முன்னாடியே சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ண முடியாத ஜாக்கு தனியா ஆஷி கூட இருக்கும் போது என்ன குஷியா இருப்பான் பையன். அல்ட்ரா ஹாப்பினஸோட கடகடன் வீட்டுக்கு வந்து ஆஷியை தூக்கி அப்படி ஒரு ரவுண்டு சுத்திட்டு நிக்கிறான். ஆஷி, நான் செம்ம ஹாப்பியா இருக்கேன் தெரியுமா, ஃபைனலி நான் இந்த ஏஜென்சி கான்ட்ராக்ட்ல இருந்து ஃப்ரீ ஆயிட்டேன், இனிமேல் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்ல, ஆஷிக்கும் ரொம்ப சந்தோஷமாயிட்டு, எனக்கும் இப்பதான் நிம்மதியா இருக்குஜா, எனக்காக நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கல, அதுக்கெல்லாம் நான் என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல, ஆனா என் மனசார சொல்றேன், இந்த உலகத்திலேயே உன்னதான் நான் அதிகமா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல, ஜாவும் அவன் கண்ணு பார்த்துக்கிட்டே கிட்ட வந்துட்டு, இது என்ன கஷ்டம் ஆஷி, உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் இப்படி சொல்லிக்கிட்டே கிட்ட வர, அப்படியே ஒரு சூப்பர் ரொமான்டிக் மொமெண்ட்ல சாஃப்ட் கிசிய நம்ம எதிர்பார்க்க, நம்ம ஆசையும் அந்த மோட்டிவோட தான் கிட்ட வரான். ஆனா விளையாட்டு பையன் ஜா என்ன பண்றான், டப்புன்னு ஆசையை அப்படியே சாச்சி கையில பிடிச்சிட்டு அவன் கண்ணத்துல மாறி மாறி சாஃப்டா கிஸ் பண்றான். என்னதான் இது பார்க்க கியூட்டா இருந்தாலும் ஒரு குட்டி சாஃப்ட் ரொமான்டிக் கிஸ் இருந்திருக்கலாம் என்ன மக்களே. சரி விடுங்க மக்களே, நம்ம பார்க்காதா. எனிவேஸ், எனக்கு இன்னும் நம்ம டாக்டர் பையன் மூவாங் மேல நம்பிக்கை இருக்கு, அதனால தரமான சம்பவங்கள்லாம் கண்டிப்பா நடக்கும்னு எதிர்பார்ப்போட அடுத்த சீனுக்கு போவோமா. இப்ப அடுத்த டில்ல நம்ம ஜாவும் ஆஷியும் தனியா வந்து மீட் பண்றாங்க. ஆஷி மட்டும் தனியா வருவான்னு பார்த்தா கூடவே இந்த ஜா பையலும் வந்திருக்கான். சரி, அப்படி என்னதான் பேச போறான் அப்படின்னு டில்லும் பாத்துட்டு இருக்க. ஜா ரொம்ப நல்ல பையனாட்டும், ஆஷி நீ அவன் கிட்ட தனியா பேசினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், நான் பார்க்கிங்ல வெயிட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு டில்ல பாத்துக்கிட்டு இந்த ஜா பையலும் கிளம்புறான். இப்ப ஆஷி டில்லு கிட்ட வந்துட்டு, நடந்ததெல்லாம் கேள்விப்பட்டேன் டில், நீ எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன்னு எனக்கு தெரியும், நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்கலன்னா நான் ஒரு சஜஷன் தரட்டுமா அப்படின்னு கேக்குறான். என்ன விஷயம் ஆஷின்னு கேட்க, எனிவேஸ் இப்ப உனக்கு ஏஜென்ட் இல்ல, நீயே என் கூடவும் மூவாங் கூடயும் சேர்ந்து வானு கிட்ட ஒர்க் பண்ண கூடாது, எங்க ஏஜென்சிக்குள்ள வரியா அப்படின்னு கேக்குறான். உனக்கு ஓகேன்னா நான் வான் கிட்ட பேசுறேன் அப்படின்னு சொல்ல, ஆஷி இப்படி சொல்லுவான்னு டில்லு எதிர்பார்த்திருக்க மாட்டான். என்ன ஆஷி சொல்ற, நீ என்ன பேசுறன்னு புரிஞ்சு பேசுறியா, எனக்கு உன் மேல ஒரு கிரஷ் இருக்குன்னு உனக்கு தெரியும்ல, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா ஒரே ஏஜென்சில ஒர்க் பண்றதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறியா. இதுக்கு ஆஷி, அது எனக்கு நல்லா தெரியும் டில், உன்னோட காதலை விட நம்மளோட நட்பு மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா தப்பா எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்ல, டில்லு ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு,
உனக்கு ஓகேனா எனக்கு ஓகேடா அப்படிங்கிறான். அப்போ சரிடா நான் வான் கிட்ட பேசிட்டு உன்கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன்னு சொல்லிட்டு ஆஷி அங்க இருந்து கிளம்புறா. இந்த ஆஷி போய் அப்படி கிராஸ் பண்ணி போகும்போது அங்க ஒரு மரத்துக்கு பின்னாடி யாரோ நிக்கிற மாதிரி இருக்கு. வேற யாரும் இல்ல மக்களே, எல்லாம் நம்ம பையதான் ஒளிஞ்சிருக்க லட்சணம் அப்படி. அதாவது ஆஷிக்கே தெரியாம அவன் என்ன பேசுறான்னு ஒட்டு கேக்குறானாமா. தனியா விட்டு போக மனசு இல்லையா. ஐயோ எப்பா டேஜா, உன் அறிவுல ஆணி தாண்டா அடிக்கணும். மறைஞ்சு நிக்கிறதுக்கு ஒல்லியா ஒரு மரத்தை பிடிச்சான் பாத்தீங்களா மக்களே, அங்க நிக்கிறான் இந்த பையன்ஜா. இந்த மாதிரி கிச்சிக்கால் வேலை பண்ணும் போதுதான் மக்கள் இந்த கேரக்டர் மேலே எனக்கு கொஞ்சம் காண்டாவுது. நீங்க என்ன சொல்றீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க பாப்போம். இப்ப அடுத்து இங்க வான் கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க ஆஷியும் ஜாவும். வானுக்கு என்ன கவலைன்னா, நல்லா கலகலன்னு சிரிச்சுக்கிட்டு இருந்த முவாங் பையன் இப்படி டல் ஆயிட்டானே, அது மட்டும் இல்லாம கொஞ்ச நாள் ஆளையே வேற காணுமே, எங்கடா போனாவன்னு சொல்லிட்டு அவ கவலையா இருக்க. நம்ம ஆஷி வான் கிட்ட வந்துட்டு, வான் நீ ஒன்னும் கவலைப்படாத, நானும் ஜாவும் எப்படியாச்சும் போய் முவாங்க தேடி கண்டுபிடிச்சிடறோம். அப்புறம் முவாங்க ஒரு ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணி கொடுக்கணும்ல, அவன் இல்லன்னு கவலைப்படாத, நான் வேணா பண்ணட்டுமா அப்படின்னு கேட்க, இதுக்கு வான அதெல்லாம் நீ பண்ண முடியாது ஆஷி, நீங்க ரெண்டு பேருமே ஆப்போசிட் பிராண்டுக்கு ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கீங்க, அதனால முவாங்க்கு பதிலா நீ அதெல்லாம் பண்ண முடியாது, நான் அதுக்கு வேற ஆள் அரேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். அந்த டைம் கரெக்டா டில்லு உள்ளவரா. முவாங் வர வரைக்கும் டில் இந்த ப்ரமோஷன்லாம் பாத்துப்பா அப்படின்னு சொல்ல, ஆஷிக்கும் ஜாக்கும் டில்ல பார்த்தோன்னே சந்தோஷமாகுது. எப்படியோ டில்லுக்கு ஒரு வழியா பிரச்சனை எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்க வான டில்ல கூட்டு ட்ரெஸ் ஃபிட்டிங் பார்க்க கிளம்புறா. இங்க ஆஷியை விட ஜா தான் டில்லுக்கு வேலை கிடைச்சதுல சந்தோஷமா இருக்கான். எப்படியோ ஆஷி, டில்லுக்கும் உனக்கும் இருக்கிற பிரச்சனை எல்லாம் முடிஞ்சது இல்ல, நீங்க பழைய மாதிரி எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாம்ல, எனக்கு அதுவே சந்தோஷம். இப்படி சொல்லிக்கிட்டே அப்படியே கியூட்டா ஆஷி கிட்ட வந்து ஒரு உமா வாங்கலான்னு டைப் பண்றான் ஜா. ஆஷியும் கிட்ட வந்து உமா கொடுக்கலான்னு தான் வரான். ஆனா பயபுலியை ஏமாத்திட்டு அதெல்லாம் ஒண்ணும் கிடைக்காத மகனே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம ஜாவும் ஆஷியோட உமாக்காக கெஞ்சிக்கிட்டே அவன் பின்னாடியே போறான். இப்ப அடுத்த ஆஷியும் ஜாவும் எப்படியோ முவாங் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சு அவனை வீட்டுக்கு கூட்டு வந்தா. நம்ம முவாங் பையன் ஃபுல்லா குடிச்சிட்டு நடக்கிறது என்னன்னே தெரியாம விழுந்து கிடக்குறான். முவாங் ஏன் இப்படி பண்ற, இவ்வளவு நாள் எங்க போன நீ, உன்னை தேடி தேடி நாங்க எவ்வளவு டென்ஷன் ஆயிட்டோம் தெரியுமா. இதுக்கு முவாங் வாழ்க்கையை வெறுத்தா மாதிரி என்ன தேடி நீ ஏன்டா டென்ஷன் ஆகுற, போய் வேலையா பாடுறா அப்படின்னு சொல்ல, ஆஷி மறுபடியும் பொறுமையா, இங்க பாரு முவாங், நீ இப்படி குடிச்சிட்டே இருந்தனா என்னால உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண முடியும். இதுக்கு மறுபடியும் முவாங்க ஹெல்ப் பண்ண முடியலடா போடாடே அப்படின்னு இவனு சொல்ல, இவன் கிட்ட இதுக்கு மேல என்ன பேசுறது அப்படிங்கிற மாதிரி ஆஷி அமைதியாயிட்டான். அப்ப கரெக்டா முவாங்க்கு ஏதோ கால் வருது. ஆனா அத கூட முவாங் அட்டன் பண்ண மாட்டேங்கிறா. ஜாதா போன் எடுத்து பார்த்துட்டு, அப்பா அங்க யாரோ போன் பண்றாங்க, கொஞ்சம் அட்டன் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்ல, ஒரு அசைவுமே இல்லாம முவாங்கு வானாதான் இருக்கும், என்னால இப்ப பேச முடியாது அப்படின்னு சொல்றான். ஆஷி மறுபடியும் அவன் கிட்ட, முவாங் வான் உன்னை பத்தி எவ்வளவு கவலைப்படுறா தெரியுமா, நீ காணும்னு அவ ரொம்ப கஷ்டப்படுறா, தயவு செஞ்சு கால் எடுத்து பேசு அப்படின்னு சொல்லிட்டு ஜா ஃபோர்ஸ்ஃபுல்லா அந்த போனை முவாங் கையில கொடுக்க, கால் பண்றது யாருன்னு பார்த்த உடனே முவாங் மூஞ்சில ஒரு பிரகாசம். ஐயோ என் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு போன் அட்டன் பண்ணிட்டு, நீ எங்க இருக்க, நீ எங்க போன, ஏன் என் காலே அட்டன் பண்ண மாட்டேங்கிற, இப்படி ரொம்ப பரபரன்னு பேச, அந்த பக்கம் டாக்டர் பையன், நான் ஊருக்கு வந்திருக்கேன் முவாங், இங்க சிக்னல் அவ்வளவா இருக்காது, நான் சீக்கிரம் அங்க வந்துருவேன், வந்து உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், ரெடியாரு அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இப்ப அப்படியே கட் பண்ணா இங்க ஊர்ல இருந்து நம்ம டாக்டர் பையன் ரிட்டர்ன் வந்துடுறான். முவாங்கும் நேரா அவனை போய் மீட் பண்ண, கொஞ்ச நேரம் டாக்டர் பையிலே பார்த்துட்டு அமைதியா இருக்கான். இப்ப நீங்க பொறுமையா அவன் கிட்ட, முவாங் நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும், அன்னைக்கு ஹாஸ்பிட்டல்ல என் கூட பார்த்தல பூப்பா, அவனை ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேக்குறான். முவாங்க அவன் கண்ணை பார்த்துக்கிட்டே, எப்படி மறக்க முடியும், நீ உன் அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்டோட பையன்னு சொன்னியே, நல்லா ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல, நீங்க எதுக்கு, ஆக்சுவலி நானும் அவனும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் சொல்ல போனா எனக்கு அவன் மேல பெரிய கிரஷ், அவனா எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவனுக்கும் என்னன்னா ரொம்ப பிடிக்கும், ஆர் அப்படிதான் நான் நினைச்சிட்டு இருந்தேன், நாங்க ஃபர்ஸ்ட் டைம் இன்டிமேட்டா ஆகிற வரைக்கும். ஆனா அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அவனுக்கு நான் வெறும் ஒன் நைட் ஸ்டாண்ட் மட்டும்தான், ஃப்ரெண்டுக்கு மேல அவன் என்ன நினைக்கவே இல்ல, அந்த காயம் என்ன ரொம்ப ஹர்ட் பண்ணிடுச்சு, அவன் மேல இருக்க வெறுப்ப அவனை மறக்க முடியாம லவ்வே வேண்டாம் ஒன் நைட் ஸ்டாண்டே போதும்னு முடிவு பண்ண. ஆனா அது எல்லாமே உன்னை பாக்குற வரைக்கும் தான் மிங், உன்னை மீட் பண்ண அந்த மொமெண்ட்ல இருந்து எனக்கு பூப்பா ஞாபகமே இல்ல, நான் அவனை எப்பயோ மறந்துட்டேன், என்னால இந்த மாதிரி இருக்க முடியும்னு நான் உன்னை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இப்ப திடீர்னு மறுபடியும் பூப்பா வந்திருக்கான், என்ன டேட் பண்ணுன்னு சொல்றான். இந்த விஷயத்த அவங்க அப்பா கிட்ட வேற சொல்லிட்டான். என்னதான் டேட் பண்றான்னு முவாங் சொன்னதுக்கு அப்புறம் அவங்க அப்பாவும் அதுக்கு சம்மதம் சொல்லிட்டார் போல. இப்படி இவன் சொல்ல சொல்ல முவாங்கோட முகம் எல்லாம் அப்படியே மாறுது. அவனுக்கு ஆல்மோஸ்ட் கண்ணெல்லாம் கலங்கி ஒண்ணுமே சொல்ல முடியாம நிங்கே பாத்துட்டு இருக்கான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பொறுமையா அவன் கிட்ட, எனக்கு புரியுது நிங், அட்லீஸ்ட் நீ இந்த விஷயத்த என்கிட்ட ஓப்பனா சொன்னல, அதுக்கே நான் உனக்கு தேங்க்ஸ் சொல்லணும். இப்படி சொல்லிட்டு மறுபடியும் நிங்கே பாத்துட்டு ஒண்ணுமே சொல்லாம அங்க இருந்து கிளம்புறான். சரி இந்த டாக்டர் பையனாச்சும் அவனை நிப்பாட்டுவான்னு பார்த்தா அதுவும் எதுவுமே நடக்கல மக்களே. அட என்னடா இது பொசுக்கு இப்படி பண்ணிவிட்டீங்களேன்னு ஒரு நிமிஷம் மனசு பதக்குனாச்சு. ஆனா முவாங்க அப்படி ஒரு 10 அடி போனதுக்கு அப்புறம் டாக்டர் ஓடி வந்து பின்னாடி முவாங்க கட்டி பிடிச்சுக்கிறான். என்னால முடியாது முவாங், உன்னை பார்த்து இந்த விஷயத்த கன்வே பண்ணலாம் தான் நான் வந்தேன், ஆனா நீ என்னை விட்டு போறேன்னு தெரியும் போது என்னால தாங்க முடியல. இன்ஃபேக்ட் உண்மையை சொல்லணும்னா நான் பூப்பா கூட இருக்கும் போதெல்லாம் கூட எனக்கு உன் ஞாபகம் தான் வரும், உன்னை பத்தியே தான் நினைச்சிட்டு இருப்பேன், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ற முவாங், அது எனக்கு இப்பதான் புரியுது அப்படின்னு சொல்லிட்டு முவாங்க
இறுக்கமா கட்டி பிடிக்க முவாங்குக்கு ஒரு நிமிஷம் சந்தோஷம் தாங்காம டாக்டரோட கையை பிடிச்சிக்கிட்டே அப்படியே கிட்ட எடுத்து, நீங்க நான் ஏற்கனவே ஒன்னு சொன்னேன், நீ மறந்துட்டியா? உன் கையை நான் ஒரு தடவை பிடிச்சிட்டேன்னா உன்னை எப்பவுமே நான் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நம்ம டாக்டர் பையன் கண்ணை பார்த்துக்கிட்டு செம பேஷனேட்டா ஒரு கிசிங்பா. இந்த சீன் டயலாக்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு மக்களே. ஆனா என்ன இவங்களுக்கான சீன்ஸ் இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கலாம். அவங்க ரெண்டு பேரும் பிரியும் போது எவ்வளவு மிஸ் பண்ணாங்க, அதை கொஞ்சம் காட்டியிருந்தாங்கன்னா இந்த மொமெண்ட் ஆக்சுவலி இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோன்னு எனக்கு தோணுது. உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கா மக்களே? இந்த கப்பல அவ்வளோ பொட்டன்ஷியலா இந்த சீரீஸ்ல யூஸ் பண்ணாத மாதிரி எனக்கு தோணுது. நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இப்ப அடுத்த சீன்ல அன்னைக்கு நைட்டு நம்ம ஜாக்கு இந்த டில்லு பையன் கால் பண்றான். இவங்க எதுக்கு நமக்கு கால் பண்றாங்கிற மாதிரி ஜா கால் அட்டன் பண்ண, நாளைக்கு நீ எங்க இருக்க, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் காட்டணும் அப்படிங்கிறான். இதை கேட்டவுடனே ஜா கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு, நாளைக்கு ஒரு ப்ராஜெக்ட் விஷயமா என் ஃப்ரெண்டை மீட் பண்ண போனேன், மத்தியானத்துக்கு மேல ஃப்ரீயா இருப்பேன் அப்படின்னு சொல்ல, அப்ப மறக்காம நான் சொல்ற இடத்துக்கு வந்துரு, உன்கிட்ட ரொம்ப முக்கியமா ஒரு விஷயம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறான். இவன் என்னத்தான் அப்படி காட்ட போறாங்கிற மாதிரி ஜா டென்ஷன் ஆயிட்டு அடுத்த நாள் நம்ம டில்ல பார்க்க போறான். ஆமா, என்கிட்ட இது ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும்னு சொன்னியே, என்னது அது? இதுக்கு டில்லு நான் பேசணும்னு சொல்லல, சில விஷயத்த உன்கிட்ட காட்டணும்னு சொன்னேன், இத பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜா கிட்ட போன்ல எதையோ காட்டுறான். என்னன்னு பார்த்தா ஆஷியோட ஸ்கிரிப்ட் பிராக்டிஸ்க்கு ஒரு புக் வச்சிருப்பான்ல, அந்த புக்கை காட்டுறான். அதுல ஆஷி நம்ம ஏற்கனவே ஒரு சீன்ல கூட பார்த்திருப்போம், தன்னோட பர்சனல் லைஃப்ல நடக்கிற அந்த விஷயத்த ஸ்டோரியோட கனெக்ட் பண்ணி அவன் நோட்ஸா எழுதி வச்சிருப்பான். அதே மாதிரிதான் இப்ப ஜா பத்தி நினைக்கிற விஷயத்தையும் அவன் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்க ஸ்கிரிப்டோட சேர்த்து அப்படியே எழுதி வச்சிருக்கான். இது ஆக்சுவலி ஆஷி ரொம்ப கேஷுவலா தான் பண்ணுவான். ஆனா இந்த கெட்ட எண்ணம் பிடிச்ச டில் என்ன பண்றான், ஆஷி என்ன நினைப்புல உன் கூட இருக்கான்னு உனக்கு தெரியுமா, உன்னை வெறும் அவன் ஸ்கிரிப்டுக்காக தான் யூஸ் பண்றான், உன் மேல ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அதை அப்படியே ஸ்கிரிப்ட்ல காட்டுறான். சோ உன் மேல அவனுக்கு நிஜமான ஃபீலிங்லாம் கிடையாது, ஏன்னா ஆஷியை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும், அவனுக்கு லவ் எல்லாம் செட்டே ஆகாதான் அவன் நிறைய டைம் சொல்லியிருக்கான், அதுவும் ரிலேஷன்ஷிப்லாம் சான்ஸே இல்ல, நான் டைரக்டா சொன்னா நீ நம்ப மாட்டேன், இதை எனக்கு எதேச்சா யாரோ போட்டோ எடுத்து அமிச்சாங்க, நான் வேணா உன் மொபைலுக்கு அனுப்பி விடுறேன், நீ அப்புறம் பொறுமையா உட்காந்து எல்லாத்தையுமே படிச்சு பாரு, ஆஷி அவன் பர்சனல் லைஃப்ல நடக்கிறத அப்படியே உள்வாங்கி ஸ்கிரிப்ட பிராக்டிஸ் பண்றதுக்கு யூஸ் பண்றான். இப்ப சொல்லு, அவன் நிஜமாவே உன்னை லவ் பண்றானா, இல்ல உன்னை லவ் பண்றேன்னு என்னைக்காச்சும் அவன் சொல்லியிருக்கானா? இப்படி போட்டு குட்டைய குழப்ப இடிச்ச புலி மாதிரி உட்காந்துட்டு கேடா ஜா, போன சீன்ல தானே இந்த ஆஷி பையன் அவனை பார்த்து இந்த உலகத்திலேயே நான் உன்னதான் லவ் பண்றேன்னு சொல்லியிருப்பான், அது நல்லா அவனை கண்ணத்துல அற விட்டா மாதிரி சொல்ல வேண்டித்தானே, இவன் எதுக்கு இப்படி தத்தியாட்ட உட்காந்துட்டு இருக்கா மக்களே? இவன் இப்படி பிஹேவ் பண்றத பார்த்தா பேசாம டில்லு நீயே ஆஷியை கரெக்ட் பண்ணிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்ற மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லனா ஒருவேளை இந்த ஜா பையலுக்கே அந்த டவுட் இருக்கா என்னன்னு தெரியல, போக போக பாப்போம் மக்களே. இப்படி சந்தோஷமா போய்கிட்டு இருந்த குடும்பத்துல கும்மி அடிச்சு விட்டுட்டான் நம்ம டில்லு. இவன் கடைசி வரைக்கும் திருந்தவே மாட்டான் போலயே. நான் கூட நினைச்சேன் இந்த பிரியெல்லாம் போனதுக்கு அப்புறம் நிஜமாவே இவன் ஆஷி கூட ராசி ஆயிடுவானுன்ட்டு, ஆனா பயபுள்ள ஒரு பர்சன்ட் கூட மாறல. சரி போக போக என்ன நடக்குதுன்னு பாப்போம் வாங்க. இப்படி டில்லு சொன்னதை யோசிச்சுட்டே நேரா ஆஷி வீட்டுக்கு வராஞ்சா. வந்த அவசர அவசரமா அவனோட ஸ்கிரிப்ட் புக்கை தேடுறான். அப்ப அவனுக்கு 2 புக்கு கிடைக்குது. ஒன்னு வந்து அந்த ஜாப்பனீஸ் டிராமாக்கு ஒரு ஸ்கிரிப்ட் புக் கொடுப்பாங்கல்ல, அது இருக்கு, அதோட ஆஷியோட ரஃப் ஸ்கிரிப்ட் புக்கு ஒன்னு கிடைக்குது. இப்ப ஜாமு அந்த ரஃப் ஸ்கிரிப்ட் புக்கை ஓபன் பண்ணி பார்த்தா அந்த ஜாப்பனீஸ் டிராமால இவன் பண்ற மெயின் கேரக்டர்ஸோட பேரா இருக்கு. அது உள்ள படிக்க படிக்க தான் ஜாக்கு ஒரு விஷயம் புரியுது. ஆக்சுவலி அந்த ரஃப் நோட்ல எழுதியிருக்கிறது எல்லாமே இவனும் ஆஷியும் கேஷுவலா பேசிக்கிட்ட விஷயம். ஆனா அதை இவங்க 2 பேர் பேசுறதுக்கு பதிலா அந்த ஜாப்பனீஸ் டிராமாவோட கேரக்டர்ஸ் 2 பேரும் பேசிக்கிற மாதிரி எழுதி வச்சிருப்பான். சோ ஆக்சுவலி டில்லு சொன்னது உண்மையா இருக்குமோங்கிற மாதிரி நம்ம ஜாக்கு இப்ப தோண ஆரம்பிக்குது. ஏன்னா இவன் ரொம்ப கேஷுவலா சாதாரணமா பேசின விஷயத்த கூட ஆஷி இவங்க 2 பேர் போட்டு எழுதியிருந்தா கூட ஒரு மெமரிக்குன்னு சொல்லலாம். ஆனா இவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரிய அப்படியே அந்த கேரக்டரோட கனெக்ட் பண்ணிட்டான். ஓகே ஓகே இப்ப புரியுது மக்களே, ஏன் வந்து இந்த ஜா பையன் ஃபீல் பண்றான்ட்டு. இது கொஞ்சம் சீரியஸான ஹர்ட்டிங் விஷயம் தான். அச்சோ, இது தெரியாம இந்த பச்சை புள்ள ஜாவா பச்சை பச்சையா திட்டோமே 2 நிமிஷம் முன்னாடி. சரி விடுங்க, நம்ம ஜா ஒன்னும் தப்பா எடுத்துக்க மாட்டான். இப்படி அந்த புக்ல ஒவ்வொரு லைனா படிக்க படிக்க அவங்க 2 பேருக்குள்ள நடந்த அந்த கான்வர்சேஷன் எல்லாமே ஞாபகம் வருது. இவ்வளோ பர்சனலா எமோஷனலா நம்ம சொன்ன விஷயம் எல்லாத்தையுமே இவன் கேரக்டரா இப்படி எழுதியிருக்கான்னு தெரிஞ்ச உடனே ஜா கம்ப்ளீட்டா பிரேக் டவுன் ஆயிடுறான். இப்ப அதே டைம் கரெக்டா ஆஷியும் அங்க வர, ஜா அந்த புக்கை கையில எடுத்துக்கிட்டு ஆஷி முன்னாடி வரான். ஜாவை பார்க்கலான்னு சந்தோஷமா ஆஷி வந்ததும் அவன் ஃபேஸ் ஒரு மாதிரி இருக்கிறதா ஆஷி கவனிக்கிறான். என்னாச்சு ஜா, ஏன் ஒரு மாதிரி இருக்க? இப்படி இவன் கேட்டதுக்கு அப்புறமும் ஜா ரொம்ப அமைதியா இருந்துட்டு அவன் கையில இருக்க புக்கை காட்டிட்டு, இது என்னது ஆஷி, இதுல நீ என்ன எழுதி இருக்க? இப்படி இவன் கேட்டதும் ஆஷி அப்படியே உறைஞ்சு போய் நிக்கிறான். கேக்குறேன்ல சொல்லு ஆஷி, இந்த புக்ல என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவமா கத்திக்கிட்டு இந்த புக்கை தூக்கி வீசுறான். ஆஷியால ஒரு வார்த்தை கூட பேச முடியாம அவன் கண்ணெல்லாம் கலங்க ஆரம்பிக்குது. ஜாவும் அழுதுகிட்டே அவன் கிட்ட, இதுல நீ எழுதி இருக்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்ம 2 பேர் தினம் தினம் ஆசையா ரசிச்சு பேசின விஷயம் ஆஷி, அது எல்லாத்தையுமே வேற கேரக்டரா எழுதி வச்சிருக்கேன். நான் உயிரா நினைக்கிற உன்னை பத்தி சொன்ன ஒவ்வொரு விஷயத்தையும் அந்த உயிர் இல்லாத கேரக்டருக்கு போய் நீ
பேசி பார்த்திருக்கேன். இவன் இப்படி சொன்ன உடனே ஆஷி ஏதோ சொல்ல வர ஜாவனை நிப்பாட்டிட்டு, நீ ஒன்னும் பேச வேணாம் ஆஷி, நீ சொல்ற பொய்யெல்லாம் இனிமேல் என்னால நம்ப முடியாது. அப்ப இத்தனை நாளா என்ன லவ் பண்ற மாதிரி நடிச்சிருக்கல நீ, இப்ப நீ என்னோட பழைய ஆஷி இல்ல தெரியுமா? என் முன்னாடி நிக்கிறது வேற யாரோ. அதே மாதிரி அந்த கதையில இருக்க கேரக்டர் நான் கிடையாது. உன்னை லவ் பண்றது, உன் கூட இருக்கிறது கஷ்டம்னு எனக்கு தெரியும். ஆனா அதுக்காக நான் எவ்வளவு முயற்சி பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ண தெரியுமா? ஆனா இப்பதான் யோசிச்சு பார்க்கும் போது நான் ஏன் அதெல்லாம் பண்ணேன்னு எனக்கு தெரியல. நான் தான் பைத்தியம் மாதிரி உன்னை லவ் பண்ணிட்டு இருக்கேன். இன்ஃபேக்ட் நான் இங்க ஏன் இருக்கேன்னு கூட எனக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா நான் உன்னை நேசிச்ச மாதிரி நீ என்ன நேசிக்கவே இல்ல ஆஷி. இப்படி சொல்லிட்டு அதுக்கு மேல அவனால அங்க நிக்க முடியாம ஜா அழுதுகிட்டே போயிடுறான். ஆஷி இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு கண்ணெல்லாம் கலங்கி அழுதுகிட்டு அப்படியே நிக்கிறான். அவன் மனசுல, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட ஜா, நான் உன்னை பாக்குற பார்வை மாறிதான் இருக்கு. ஒரு ஃபேன் பாய்ல இருந்து என்னோட லவ்வரா பாக்குற உன்னை இப்போ என் மனசுல நீ எங்க இருக்கன்னு உனக்கு புரிய வைப்பேன் ஜா, என் காதல உனக்கு புரிய வைப்பேன். இப்படி நினைச்சுக்கிட்டே அழ ஆரம்பிக்கிறான் ஆஷி. இப்ப ஜா நேரா வீட்டுக்கு வந்துட்டு அவன் ரூமுக்கு போயிட்டு ஆஷியோட போட்டோ ஒண்ணு மாட்டி வச்சிருப்பான்ல, அந்த போட்டோவை எடுத்து கீழே வச்சிடறான். என்னதான் ஆஷி கிட்ட இப்படி பேசிட்டு வந்துட்டாலும் அவனால நடந்த விஷயத்த எதையுமே மறக்க முடியல. அவன் சின்ன வயசுல ஆஷிய பார்த்தது, அதுக்கப்புறம் டிராமா ஷூட்டிங்ல அவனை பார்த்தது, ஜப்பான்ல 2 பேரும் ஒன்னா ரொமான்டிக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணது, இப்படி எல்லா விஷயமுமே திரும்ப திரும்ப ஞாபகம் வந்துட்டு ஒரு கட்டத்துல கண்ட்ரோல் பண்ண முடியாம பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறான் ஜா. அதே மாதிரிதான் இங்க ஆஷியும் அவன் எழுதின அந்த நோட்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அவனுக்கும் பழைய ஞாபகம் எல்லாம் வந்து அழ ஆரம்பிக்கிறான். இங்க ஜா என்னதான் அவன் மேல கோவமா இருந்து அந்த போட்டோ எடுத்து வச்சாலும் அவன் லவ்வராவே இல்லனாலும் ஆஷியோட பரம ரசிகனாச்சே ஜா, அதனால அந்த போட்டோவை எடுத்து வைக்க அவனுக்கு மனசு இல்ல. அழுதுகிட்டே அந்த போட்டோவை எடுத்து மறுபடியும் மாட்டி வச்சிடறான். இப்படியே அடுத்த நாளும் ஆக ஜாவோட அம்மா பாய் கிட்ட வந்துட்டு, என்னாச்சு பாய், ஜா இன்னும் சாப்பிட வரலையே, என்னாச்சு அவனுக்கு? இதுக்கு இந்த பையன் பாய், அது என்னமோ தெரியலமா, நைட் எல்லாம் ஃபுல்லா ஓன் அழுதுகிட்டு இருந்தான், நீ வேணா ஓகே சொல்லுமா, நான் வேணா ஆறுதெல்லாம் 4 வார்த்தை சொல்லி கூட்டு வர அப்படின்னு சொல்ல அம்மா உஷாராயிட்டு, நீ ஒன்னும் சொல்ல வேண்டாம், ஆறுதல் சொல்றன்ற பேர்ல அவனை இன்னும் அழ வைப்பேன், நான் போய் பார்த்து கூட்டு வர இருன்னு சொல்லிட்டு ஜாவோட ரூமுக்கு போறாங்க அம்மா. அங்க பார்த்தா ஜா ஒரு மார்க்கமா கீழே படுத்துக்கிட்டு இருக்கான். அதை பார்த்த உடனே அம்மா கண்ணெல்லாம் கலங்கி கிட்ட வந்துட்டு அவன் அப்படியே இறுக்கமா கட்டி பிடிச்சிட்டு, என்னாச்சு ஜா, ஏன் இப்படி இருக்க? சரி எல்லாம் சரியா போயிடும், அம்மா இருக்கேன்ல, உனக்காக பாரு எல்லாரும் கீழே சாப்பிடாம வெயிட் பண்றாங்க, அப்பாவும் உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு, வந்து குளிச்சுட்டு கூட சாப்பிடுவான்னு சொல்லிட்டு ஜாவ கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. அவனும் ஃப்ரெஷ்ஷன் அப் ஆயிட்டு கீழே வந்து நடந்த விஷயத்த எல்லார்கிட்டயும் சொல்றான். இதுக்கு ஜாவோட அப்பா அம்மா என்னதான் அவனுக்கு தைரியம் சொல்லிட்டு இருந்தாலும் இந்த பாய் டென்ஷன் ஆயிட்டு, நீங்க எல்லாரும் ஜாவா தைரியமாருன்னு சொல்றீங்க, ஆனா ஜா நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லு, அந்த பையனை அடிச்சு குழப்பிடுறேன் அப்படின்னு சொல்ல அப்பா டென்ஷன் ஆயிட்டு, பாய் இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது, இதெல்லாம் தப்பு, அவங்களுக்குள்ள இருக்க பிரச்சனை அவங்களே பாத்துப்பாங்க, நீ தேவையில்லாம இன்டர்ஃபியர் ஆகாதன்னு சொல்லிட்டு ஜா கிட்ட போயிட்டு, நடந்ததை நினைச்சு நீ இப்படியே உட்காந்துட்டு இருந்தா எப்படி ஜா, இதை ஒரு லெசனா எடுத்துக்கோ, அடுத்த டைம் கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு அப்படின்னு சொல்லிட்டு, சரி பேசாம வாயை நம்ம ஒரு 4-5 நாள் கடையெல்லாம் மூடிட்டு எல்லாரும் பீச்சுக்கு ஒரு வெக்கேஷன் போயிட்டு வரலாம் அப்படிங்கிறாரு அப்பா. பாய் டென்ஷன் ஆயிட்டு, ஏன்பா நீ தெரிஞ்சுதான் பேசுறியா, அவனே லவ் பிரேக்கப்ல மன உளைச்சல்ல இருக்கான், யாருன்னா ரொமான்டிக்கா பீச் வெக்கேஷன் போவாங்களாப்பா, எப்படிப்பா உனக்கு இப்படிலாம் தோணுது அப்படின்னு அப்பாவை கலாய்ச்சிட்டு இருக்க. கரெக்டா அந்த டைம் நம்ம ஆஷி உள்ள வரான். அவனை பார்த்த உடனே பாய்க்கு செமையா கோவம் வருது. ஐயோ எவ்வளவு பெரிய ஸ்டார் நம்ம வீட்டுக்கு வந்துட்டாங்க, நாங்க இங்க அவார்டு ஒன்னும் கொடுக்கலையே, அப்புறம் எதுக்கு சார் இங்க வந்தீங்க, வெளில போங்க அப்படின்னு சொல்ல ஆஷி எதுவும் சொல்லாம அமைதியா இருக்கான். அம்மா இப்ப பாயை அதட்டிட்டு, பாய் கொஞ்ச நேரம் சும்மா இரு, அந்த மாதிரிலாம் பேசாதன்னு சொல்லிட்டு ஆஷிய உள்ள கூப்பிடுறாங்க. ஆஷி தயங்கிக்கிட்டே ஜாவை பார்த்துட்டு, நான் ஜா கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படிங்கிறான். அப்பா அம்மாவும் இதை புரிஞ்சுக்கிட்டு, சரி பசங்க பேசுங்க நாங்க கிளம்புறோம் அப்படின்னு சொல்ல இந்த பாய் மட்டும் நல்லா சட்ட வட்டமா கால் மேல காலை போட்டு உட்காந்துட்டு இருக்கான். டேய் வந்து தொலைடா அப்படின்னு அம்மா சொல்ல, என்னமா பேசுறீங்க, பசங்க பேசட்டும் இப்பதானே சொன்னீங்க, ஏன் என்னெல்லாம் பார்த்தா பசங்க மாதிரி தெரியலையான்னு அவன் உயிர் எடுக்க, பாயே ஆனாலும் உனக்கு வாய் ரொம்ப நீளம்டா, மரியாதையா வா அப்படின்னு சொல்லிட்டு பாய தரன்னு எடுத்துட்டு கூட்டு போறாங்க. இப்ப ஆஷி ஜா கிட்ட மெதுவா நடந்து வந்து அவன் கிட்ட ஏதோ பேச ட்ரை பண்றான். ஆனா ஜா அதை கேட்க விருப்பப்படாம அவனோட ரூமுக்கு போலான்னு எழுந்து போறான். ஆஷி அதுக்குள்ள டக்குன்னு ஜாவோட கையை பிடிச்சுக்கிறான். ஜா கொஞ்ச நேரம் அமைதியா இருந்துட்டு, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிரு ஆஷி பிளீஸ் அப்படின்னு கேக்குறான். ஆஷி அவன் கிட்ட வந்துட்டு, ஜா என்ன புரிஞ்சுக்கோ, எனக்கு ஒரே ஒரு சான்ஸ் கூட ப்ரூவ் பண்றதுக்கு ப்ளீஸ் ஜா அப்படின்னு கேட்க, ஜா திரும்பி, என்ன பேசுற ஆஷி, நீ எவ்வளவு பெரிய ஸ்டாரு, அவ்வளோ பெரிய ஸ்டார், நீ எதுக்கு என்கிட்ட ப்ரூவ் பண்ணணும், உன்னை பொறுத்த வரைக்கும் நான் அவ்வளவு முக்கியமான ஆளே கிடையாது, அப்படியே இதெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க, தயவு செஞ்சு இங்க இருந்து போ ஆஷி அப்படிங்கிறான். இவ்ளோ ஹார்ஷா ஜா பேசுவான்னு ஆஷி எதிர்பார்த்திருக்க மாட்டான். அவன் ஒரு நிமிஷம் அப்படியே ஷாக்ல கொஞ்ச நேரம் ஜாவையே பார்த்துட்டு, ஐ லவ் யூ ஜா அப்படிங்கிறான். ஜா டக்குன்னு, இப்ப ஏன் இந்த மாதிரி பண்ற ஆஷி, இங்க என்ன இப்ப ஷூட்டிங்கா போய்கிட்டு இருக்கு, இல்ல நான் என்ன டைரக்டரா கட்டு ஆக்ஷன்லாம் சொல்றதுக்கு, இங்கேயே இப்படி நடிச்சிட்டு இருக்கேன், அதுக்கு அவசியமே இல்லையே. இப்படி சொல்லிட்டு ஆஷி கையில இருந்து வேகமா அவன் கையை எடுக்க ஜா கையில போட்டிருக்க பிரேஸ்லெட் கீழே விழுந்துருது. அதாவது 2 பேரும் மேட்சிங் அந்த கப்பல் பிரேஸ்லெட் போட்டிருப்பாங்கல்ல, அது கீழே விழுந்துருது. இத பார்த்தோன்னே ஆஷி கண்ணெல்லாம் கலங்க, ப்ளீஸ் இங்க இருந்து போயிரு ஆஷி, இன்னொரு தடவை இங்க வராத, திரும்பவும் இந்த மாதிரி வந்து என்ன ஹர்ட் பண்ணாத ப்ளீஸ் இப்படி ஆஷிய திரும்பி பார்க்காம கூட சொல்ல ஆஷி ரொம்ப அழ ஆரம்பிக்கிறான்.
இருக்கான். ஆனா அவனுக்கு இன்னும் ஜாதா இப்படி பேசுறாங்கிற ஷாக்கு குறையாம, ஜா நான் என் மனசுல இருக்கிறத உன்கிட்ட சொல்லணும்னு வந்தேன். ஆனா ஐ லவ் யூன்னு தவிர வேற பெருசா நான் என்ன சொல்லிட முடியும்னு எனக்கு தெரியல. ஆனா நான் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மைஜா, தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோ. இதுக்கு மேல என்னால உனக்கு என்ன சொல்லி புரிய வைக்க முடியும்னு எனக்கு தெரியல. அப்புறம் நான் உன்னை ஹர்ட் பண்ணேன்னு சொன்னல, அதுக்கு என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போக மனசு வராம ஜாவை பார்த்துக்கிட்டு அழுதுட்டே வெளில வந்துடுறான். ஆஷி போனதுக்கு அப்புறம் ஜாவும் கதறி கதறி அழறான். அழுதுகிட்டே இந்த கீழே இருக்க பிரேஸ்லெட் எடுத்து அவன் ஆசையா ஆஷிக்கு போட்டு விட்ட ஞாபகம் எல்லாம் வர அதை அப்படியே கையில வச்சு அழுதுகிட்டே திரும்பவும் கையில எடுத்து போட்டுக்கிறான். இங்க வீட்டை விட்டு வெளில வந்த ஆஷியும் அங்கிருந்து போக மனசு வராம வெளியிலேயே நின்று அழுதுகிட்டு இருக்கான். இப்படி எதிர்பாராத விதமா 2 பேருக்குள்ளயும் ஒரு பிரிவு ஏற்பட்டுருச்சு. ஆனா என்னதான் இருந்தாலும் அடுத்த எபிசோட்ல இவங்க சேர்ந்துருவாங்கன்னு நமக்கு தெரியும். ஏன்னா கடைசி எபிசோட்னா அப்பதானே இருக்கணும். ஆனா அது எப்படி சேர போறாங்கன்னு பார்க்க கொஞ்சம் ஆர்வமா தான் இருக்கு மக்களே. சோ அடுத்து இந்த சீரீஸோட ஃபைனல் எபிசோட் ஆஸ் யூஷுவல் செம்ம கியூட்டா ரொமான்டிக்கா இருக்க போகுது. அண்ட் கடைசியில இந்த டில்லு பையன் திருந்துவானா மாட்டானா வச்சு பார்ப்போம். அண்ட் அதெல்லாம் பார்க்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பத்தி என்ன நினைக்கிறீங்கன்னு காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஃபைனல் எபிசோட்ல மறுபடியும் வந்து மீட் பண்றேன். Until then, stay safe, be happy, have love, cheers, bye.